பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே உங்கள் ஒருவரையும் வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களே ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நம் தேவன் நம்மை புதிய வாழ்விற்கு அழைத்திருக்கிறார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்றைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? ஆகவே முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறார். நம் வாழ்விலே என்றைக்கு நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்தோமோ அன்னைக்கு நம்ம வாழ்விலே எல்லாவற்றையும் தேவன் புதுப்பிக்கும்படி எல்லா காரியங்களையும் ஆரம்பித்து விட்டார். அந்த ஆவிக்குரிய வகையில் ஏற்கனவே செய்து முடித்து விட்டது. இன்றைக்கு அதை விசுவாசித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து காணப்படுகிற உலகத்துக்கு கொண்டு வர முடியும். எவ்வளவு மோசமான ஒரு பாஸ்ட் இருந்தாலும் அதை மாற்றி புதிய ஒரு துவக்கத்தை கொடுக்க தேவனால முடியும். ஏசாயால ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஏசாயா தீர்க்கதரிசி எல்லா தீர்க்கதரிசிகளுமே இந்த மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவாங்க. அவங்களுடைய கீழ்ப்படியாத நிமித்தம் அவர்கள் போய் எல்லா விதத்திலும் எல்லா தேவையில்லாத அக்கிரமங்களை செய்து விக்கிர வழிபாடுகளை செய்து தேவனுக்கு விரோதமான விஷயங்களை செய்து எல்லாவற்றையும் இழந்து நிற்கதையாக நிற்கும் பொழுது கூட இந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் அவர்களோடு பேசி மறுபடியும் அவர்களை தேவனிடத்தில் கொண்டு வந்து மறுபடியும் ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். அப்படிப்பட்ட விதத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த வார்த்தைகளை மறுபடியும் ஏசாயா மூலமாக சொல்றாரு. பரவாயில்ல, எல்லாவற்றையும் நீங்க இழந்துட்டீங்கன்னு கவலைப்படாதீங்க. இனிமேல் உங்களுக்கு சாபம் இல்லை, இனிமேல் நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நான் புதுசாக மாற்றி தருவேன். இனிமேல் எந்த விதத்திலும் உங்களுக்கு நஷ்டம் இல்லை, கஷ்டம் இல்லை, அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, மரணம் இல்லை. ஏன்னா உபாகம் 28 சாபத்தின்னு பார்க்குறோம். இந்த சாபத்தின்படி தான் பாருங்க தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது வாழ்க்கை மருது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. எப்படி இருப்பீங்கிறத இங்கே ஏசாயா 65 அவங்க சொல்கிறாங்க. இதையே நமக்கு சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலேயே தேவன் அவர்களுக்கு அவ்வளோ செய்கிறாருன்னா இது எல்லாம் தீர்க்க தரிசனமாக புதிய ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நமக்கும் சொல்லப்பட்டது. இன்றைக்கு வெளிப்படுத்தின விஷயத்தில் யோவான் சொல்கிறார் இல்லையா, 21ஆம் அதிகாரத்தில் முதல் 5 வசனங்களை படித்து பார்த்தீங்கன்னா, இதோ புதிய வானத்தை புதிய பூமியை கண்டேன், அப்படியே பரலோகம் பூலோகத்துக்கு இறங்கி வருது, எனக்கு கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, எல்லாமே மாறுது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர்றதுக்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்பி எல்லா காரியங்களையும் செய்து முடித்து விட்டார். இன்றைக்கு என்னைக்கு தேவன் நம்ம வாழ்வில் வந்தாரோ அன்னைக்கே பரலோக வாழ்க்கை நமக்குள்ள ஸ்டார்ட் ஆயிருச்சு. தேவனுடைய ராஜ்யத்தில் என்ட்ரு ஆகிட்டோம். அதற்கான வேலைகள் எல்லாம் உள்ள நடந்துட்டு தான் இருக்குது. அந்த பரிபூரணத்தை சீக்கிரமாக தேவன் நம்ம வாழ்விலே இந்த உலகத்திலே கொண்டு வருவார். ஆனால் அதுதான் நமக்கு தேவன் வைத்திருக்கிற எண்டி. அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருக்கிறவங்கள போல் நம்ம வாழ தேவையில்லை. ஏன்னா இந்த உலகம் சொல்லுது, இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் கஷ்டம்தாங்க, நஷ்டம்தாங்க, நம்ம என்ன பண்ணுறது, இதெல்லாம் தலைவிதி, எல்லாம் வாங்கிட்டு வந்தது அப்படி, இந்த உலகம் போகிற போக்கு இப்படி இருக்குது, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அப்படி இல்லை. இந்த உலகத்தில் இருந்தாலும் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ அவரிடத்துல வந்த பிறகு அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்வை கொடுக்கிறார்? ஆசீர்வாதம் மாத்திரமே, அப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுக்குறாரு. இதை நீங்கள் கவனிங்க. இது அப்படியே இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலா இருக்கிற நமக்கும் அது சொந்தம். ஏசாயா 65 எடுத்துக்கொள்வோம். அதில் உங்களுக்கு 17 படிக்கிறேன். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகளை இனி நினைக்க விடுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். நான் உங்களுக்கு சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிறேன். நீங்கள் ஏன் எல்லாம் போச்சுன்னு நினைக்கிறீங்க? நான் மறுபடியும் உங்களுக்கு சிருஷ்டித்து தருகிற தேவன். ஏன்னா நானே ஆல்ஃபா, நானே ஒமேகா. களி கூறுங்க, இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். பாருங்க, எல்லா வாழ்க்கையை எப்படி சிருஷ்டிக்கிறாரு? களி கூறும்படி, மகிழ்ச்சியோடு இருக்கும்படி சிருஷ்டிக்கிறாரு. துக்க நாட்கள் முடிய பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரு. எவ்வளவு எதிரான விஷயங்கள் வந்தாலும் அதனுடைய ரிசல்ட் நம்ம தேவ பிள்ளைகளுக்கு எப்படி தான் இருக்கும்? ஆனந்த களிப்பாக தான் இருக்கும். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. அப்படியே சொல்லிக்கிட்டே வராரு பாருங்க. கடைசியில் நிறைய வசனங்கள் இருக்குது. இனிமேல் அவங்க வீடை கட்டுவாங்க, குடியிருப்பாங்க. இனிமேல் எதிரிகள் வந்து அவங்கள அழிப்பதில்லை, கெடுப்பதில்லை. அவங்க வாழ்க்கை பூர்ணமாக இருக்கும், நீடு ஆயுளோடு இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்க சின்ன வயசுலேயே சாகிறதில்லை. அதில் குறிப்பாக ஒரு வசனத்தை நீங்கள் பாருங்கள். அவங்களுடைய ஆயுசு நாட்கள் எப்படி இருக்குங்கிறத இங்கே அதிகமாக சொல்லியிருக்கு. 22 அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொரு கனி புசிக்கிறதும் இருப்பதில்லை. விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாக என்ன பண்ணுவாங்க? அனுபவிப்பாங்க. அப்படியே சொல்லிட்டு வர்றாரு. அதில் லாஸ்ட் பாருங்கள், 25 ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும், புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். அப்படின்னா என்ன? எதிரிகள், எதிரான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பாதபடி ஆகும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை, கேடு உண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறாரு. அதுக்கு முன்னால் 20 பாருங்க. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூர்ணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள்.
அதாவது முழு பூர்ண ஆயுசோடு தான் மரிப்பீங்க. சிறு வயதில் குழந்தைகளுக்கு மரணம் இருக்காது. 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான், 100 வயதிலாகிய பாவியோ சபிக்கப்படுவான். 100 வயதில் இறந்தா கூட அதை எப்படி அவங்க கால்குலேட் பண்ணுவாங்களாம்? யூத்தாக தான் கால்குலேட் பண்ணுவாங்களாம். அப்போ எவ்வளோ தூரம் ஆயுசு நாட்களை நமக்கு திட்டமிட்டு வைத்திருக்கிறாங்கன்னு பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் தேவனுக்குள்ளே வந்த நமக்கு, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கு. ஆகவே இதையே நீங்கள் நினையுங்கள், விசுவாசியுங்கள், உங்கள் வாழ்வில் எதுவும் குறைபடாது. ஜெபிக்கலாம். சோதரம் தகப்பனே, இது வார்த்தைகளெல்லாம் கேட்க 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 அப்பா ஆசீர்வாதத்துக்கு மாத்திரமே நாங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவன் எங்களை இவ்வளவாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நன்மையை கண்டு ஜீவனை விரும்பி அதை நடப்பித்து ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆமென். ஆசீர்வதிக்கப்படும்.